2002ஆம் ஆண்டு சமாதான பேச்சுவார்த்தை காலத்திலே இடம்பெற்ற முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்றை சுட்டிக்காட்டி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவு ஹக்கீம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த நாட்டிலே யுத்தத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு இனக்குழு என்கிற ஒரு அடிப்படையில் முஸ்லிம் மக்கள் சார்பாக அன்றைக்கு 2002ஆம் ஆண்டிலே சமாதான பேச்சுவார்த்தை காலத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவு ஹக்கீம் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாம். அவர் கிளிநொச்சியிலே தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை சந்தித்ததாகவும் அந்த காலப்பகுதியிலே தங்களுக்கு ஹலால் அடிப்படையிலான உணவு பரிமாறப்பட்டது என்று சொல்லியும் அங்கே பரிமாறப்பட்ட உணவை உண்பதற்கு தாங்கள் சற்று தயக்கமாக இருந்தபோது இல்லை இது உங்களுடைய முறைப்படி சமைக்கப்பட்ட உணவு என்று சொல்லி தனக்கு சமையல் செய்த ஒரு சமையல்காரரை அறிமுகப்படுத்தியதாகவும் அதே நேரத்திலே தொழுகைக்கான நேரத்தை ஒதுக்கி தந்ததாகவும் இது உங்களுக்கான தொழுகை நேரம், நீங்கள் சென்று தொழுது விட்டு வாருங்கள், அதற்கான ஏற்பாடுகள் இங்கே பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி அதற்கான நேரத்தை ஒதுக்கி தந்ததாகவும் தன்னுடைய உரை ஒன்றிலே குறிப்பிட்டிருக்கிறார். இந்த விடயங்கள் இன்றைக்கு வடக்கில் மட்டுமல்ல தெற்கிலும் சிங்கள ஊடகங்களிலும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. தமிழ் மக்களை இனவாதத்தினுடைய முகங்களாக பார்க்கின்ற அதே நேரத்திலே நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்று சரத் வீரசேகர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நாங்கள் யுத்த காலத்திலே பிரபாகரன்களிடம் இருந்து புத்தர் சிலைகளை பாதுகாக்க வேண்டி இருந்தது என்று சொல்லி அவர் தன்னுடைய உரையிலே சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த இடத்திலே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். யுத்த காலத்திலே இந்த வடகிழக்கிலே விகாரைகள் சிதைக்கப்படவில்லை என்பது சாட்சியமாக இருக்கிறது. அதற்கு சாட்சியாக இன்றைக்கு நிமிர்ந்து நிற்கிறது நயினாதீவினுடைய நாகவிகாரை. அது மட்டுமன்றி அன்றைக்கு யாழ்ப்பாண நகரத்தினுடைய மத்தியிலே இருக்கின்ற ஆரியகுளம் விகாரையும் கூட அதற்கு உதாரணமாக இருக்கிறது. கந்தரோடு தமிழ் பௌத்தத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. இந்த விகாரைகளை எல்லாம் அன்றைக்கு நினைத்திருந்தால் அழித்திருக்கலாம், புத்தர் சிலைகளை சிதைத்திருக்கலாம். ஆனால் இவை எதுவுமே இடம்பெறவில்லை என்பது இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது.